வணக்கம் நண்பர்களே. 8வது சம்பள குழு 70% அகவிலைப்படி அரசு ஊழியர்களின் சம்பள உயர்வில் பெரிய தாக்கம் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை மறக்காம பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல அரசு ஊழியர்கள் சம்பந்தமாக வீடியோ போடும் அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நாடு முழுவதும் உள்ள மத்திய அரசு ஊழியர்களும் ஓய்வூதியதாரர்களும் 8வது சம்பள குழுவில் அமலாக்கத்தை ஆவலுடன் எதிர்நோக்கி வருகின்றனர். தற்போது அமலில் உள்ள 7வது ஊதிய குழு காலம் முடிவை நோக்கி நகர்வும் நிலையில் அடுத்ததாக 8வது சென்ட்ரல் பே கமிஷன் எப்போது அமலுக்கு வரும், அதனால் சம்பளத்தில் எவ்வளவு உயர்வு கிடைக்கும் என்ற கேள்விகள் அதிகரித்து உள்ளன. கமிஷன் அறிக்கை சமர்ப்பிக்க இன்னும் கால அவகாசம் உள்ளதால் 2027ஆம் ஆண்டின் நடுப்பகுதிக்கு முன்னர் இறுதி முடிவு வெளியாக வாய்ப்பு குறைவாகவே உள்ளது. அதற்குள் அகவிலைப்படி டிஏ மேலும் 2 அல்லது 3 முறை உயரக்கூடும் என்பதால் அது 65% முதல் 70% வரை எட்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அகவிலைப்படி என்பது பணவீக்கத்தை கட்டுப்படுத்த ஊழியர்களுக்கு வழங்கப்படும் முக்கிய தொகை. 5வது சம்பள குழு நிறைவடைந்த போது டிஏ 74% இருந்தது. 6வது சம்பள குழு முடிவில் அது 125% வரை உயர்ந்தது. தற்போது 7வது சம்பள குழுவின் கீழ் டிஏ சுமார் 58% உள்ளது. ஜனவரி 2026 திருத்தத்திற்கு பிறகு அது 60% அதிகரிக்கும் என கணிக்கப்படுகிறது. புதிய சம்பள குழு அமலுக்கு வரும்போது வழக்கமாக டிஏ பூஜ்ஜியமாக்கப்பட்டு அப்போது இருக்கும் டிஏ அடிப்படை ஊதியத்துடன் இணைக்கப்படுகிறது. பின்னர் புதிய ஃபிட்மென்ட் ஃபேக்டர் அடிப்படையில் சம்பளம் மறுகணக்கிடப்படுகிறது. 7வது சம்பள குழு அமல்படுத்தப்பட்ட போது 2.57 என்ற ஃபிட்மென்ட் ஃபேக்டர் அறிமுகப்படுத்தப்பட்டது. இதனால் குறைந்தபட்ச அடிப்படை சம்பளம் 7000 18,000 உயர்ந்தாலும் அகவிலைப்படி பூஜ்ஜியமாக்கப்பட்டதால் உண்மையான கையிருப்பு உயர்வு சுமார் 14.3% மட்டுமே இருந்தது. இதே போன்று 8வது சம்பள குழுவிலும் டிஏ அடிப்படை ஊதியத்துடன் இணைக்கப்பட்டால் அது முழுமையாக 65% 70% இணைக்கப்படுமா அல்லது 50% மட்டுமே இணைக்கப்பட்டு மீதமுள்ளவை புதிய கணக்கீட்டாக தொடங்குமா என்பது அரசின் முடிவை சார்ந்ததாக இருக்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கு. தற்போதைய டிஏ முந்தைய 6வது கமிஷன் காலத்தில் இருந்த 125% அளவிற்கு இல்லாததால் 8வது சம்பள குழுவில் அடிப்படை ஊதிய உயர்வு எப்படி அமையும் என்பது ஃபிட்மென்ட் ஃபேக்டர் மற்றும் இறுதி டிஏ சதவீதத்தை பொறுத்தே தீர்மானிக்கப்படும். எனவே 70% அகவிலைப்படி சாத்தியம் என பேசப்பட்டாலும் அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் வரை உறுதியான முடிவு எதுவும் கூற முடியாது என தெரிவிக்கப்பட்டிருக்கு. மக்கள் அரசு ஊழியர்கள் எல்லாமே 8வது ஊதிய குழுக்காண்டி வெயிட்டிங்கில் இருக்காங்க. ஏன்னா அது ஊதிய குழு உயர்வு ஏற்பட்டால் கண்டிப்பாக 8வது ஊதிய குழு அமலுக்கு வந்தால் கட்டாயம் சம்பளம் பல மடங்கு அதிகரிக்கக்கூடும். இன்றைக்கு விலைவாசி அப்படி இருக்கு. ஸோ கண்டிப்பாக அரசு ஊழியர்களுக்கு ஓய்வூதியதாரர்களுக்கு எல்லாருக்குமே இது ரொம்ப ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க. உங்களுடைய சந்தேகங்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. உங்கள் உறவினர்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இது போன்று வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம்.